இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னாக்க மனநோய். உடல் நன்றாக இருக்க வேண்டும், மனம் நன்றாக இருக்க வேண்டும், ஆன்மீக அறிவு நன்றாக இருந்தால்தான் அது முழுமையான வாழ்க்கை என்று நாம் பேசும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டு போறோம். ஆனா மனத்துல என்னென்ன ப்ராப்ளங்கள் எல்லாம் வருது, எந்தெந்த விதத்துல எல்லாம் அதை நம்மை பாதிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னாக்க மனநலம் என்பதை பற்றி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சுத்தமான குறிப்பு கிடைக்கும். இந்த மனநலத்தை பற்றி எங்க பேசுறதா இருந்தாலும் இதற்கு தந்தை என்று கூறப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர்தான் இந்த மனோவியாதிகளை வெளியிட்ட ஒரு பெரும் பேராசிரியர். அது இல்லாமல் அதனுடைய நடத்தைகளை பற்றிய ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஒரு அறிவியல். சோ நம் மனதையும் மனத்தின் நடத்தையையும் அறிந்து கொள்வதே இந்த மனநோய். ரைட். அப்போ இந்த மனநோயினாக்க நம்ம தமிழ்ல என்ன நினைக்கிறோம்? நமக்கு சமூக நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அந்த சமூகத்தோட நம்மளுடைய நடைமுறைகள், ஒரு சிலர் பார்த்தா அவங்களா சிரிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே தடுமாற்றங்கள். இன்னும் அந்த தடுமாற்றத்துல என்ன ஆகுது? அவங்களுக்கு நமக்கு யூஸ்லெஸ், நம்பிக்கையை இழந்து விடுகின்றாங்க, தன்னம்பிக்கையே விட்டு விடுறாங்க. அப்ப தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன வந்துருது? தாழ்வு மனப்பான்மை வந்துருது. தாழ்மை மனப்பான்மை வந்துடுச்சுனாக்கா வேற எதையும் செய்ய மாட்டாங்க. தனக்கு எது தெரிஞ்சதோ அதே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர அறிவுபூர்வமா வேறு வேறு காரியங்களை செய்ய மாட்டார்கள். அந்த சமயத்துல அவங்க உடம்பு எப்படி வச்சுக்குவாங்க? ரொம்ப டர்ட்டியா வச்சுக்குவாங்க, தூய்மையாவே வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்துல இருக்கும்போது என்ன பண்றாங்க? போதைப் பொருட்கள், சிகரெட் குடிக்கிறது, மது அருந்துறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிமையாகி விடுகிறார்கள். இந்த நிலையில சட்டத்தை மதிக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கு போறது இல்ல. அப்ப செலவுக்கு காசு வேணும்னா திருட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கோபம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்றாங்க? பொருட்கள் எல்லாம் உடைக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நிலைமைக்கு போயிருது. அப்போ இதனால என்ன அப்படின்னாக்க, நம்மை பற்றி நாம் எப்படி உணர்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கணும். அதாவது நம்மை பற்றி நாம் எப்படி யோசிக்கிறோம், நாம் மற்றவர்களை பற்றி எப்படி உணர்கிறோம், வாழ்க்கையின் தேவைகளை, வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் எப்படி சந்திக்கின்றோம், அதுதான் உண்மையான மன ஆரோக்கியம். அதுதான் நம்ம இப்போ இதுல பார்க்க போறோம். ரைட். அப்போ உடம்பு நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த ரெண்டும் இணைஞ்சு இருந்தாதான் வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனா இப்ப என்னாச்சு? இன்னைக்கு சொசைட்டில ஸ்ட்ரெஸ் ரொம்ப, மன அழுத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாயிருது. இது யாருக்கு வருதுன்னா எல்லா வயசுக்கும் வருது, எல்லா ரிலிஜியன், பணக்காரனுக்கும் வருது, ஏழைக்கும் வருது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுது? அதெல்லாம் நிச்சயமா கரெக்ட் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறதுதான் ஒரு ஆறுதலான விஷயம். சோ இப்போ இந்த வியாதி எப்படி நம்மை பாதிக்குதுன்னு பார்த்தா, உடம்புல இருக்கிற வியாதிகள் அது ஒரு மனவியாதியை உண்டாக்கலாம். ஆனா எதுவுமே உடம்புல எந்த வியாதியுமே இல்லாம மனதுல மட்டும் வியாதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மெயினா நமக்கு இந்த ப்ராப்ளம் ஏன் வருது? சுவாமியே சொல்லியிருப்பாங்க, கவலை ஏன் வருது அப்படின்னு. என்ன, நமக்கு தேவைக்கு, நம்மளுடைய தேவைக்கு அளவுக்கு நமக்கு சப்ளை இருக்கிறது இல்லை. நமக்கு எவ்வளவு தேவை நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ தேவைக்கு தகுந்த சப்ளை இல்லாத இருக்கிறப்ப என்ன ஆகுதுனாக்க மென்டல் இல்னஸ் வருது. அதனால ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி இல்லாதது, தனிமைப்படுத்தி விடுகிறோம், ஒரு விரக்தி அடைந்து விடுகிறோம். ஃப்ரஸ்ட்ரேஷன்னா விரக்தி, அந்த மாதிரி ஒரு விரக்தியான நிலைமைக்கு போயிடும். அந்த வியாதிக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா தன்முனைப்பு தான்.
அந்த தன்முனைப்பு என்ன? செல்ஃப் ஐடென்டிட்டி, தான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க வயலண்டா கூட போயிடுறாங்க, ஒரு பேராபத்தான வழியிலும் போயிடுறாங்க. அப்புறம் தன்னுடைய திறமைக்கு தாண்டி எதையாவது சாதிச்சு தான் பெரிய ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது தனக்கு அந்த திறமை இல்லைங்கிறப்போ அவனுக்கு மனநோய் வந்துடுது. அதே சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தாலே ஒரு இது, நம்ம அவனை விட பெரியவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்துடுது. அந்த குற்ற உணர்வு வரும்போது எப்படியாவது அவனை வச்சு தாண்டி போகணும் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகுது? மனவியாதி வந்துடுது. அதே சமயத்துல நம்ம சொசைட்டில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒத்து போகாது, ஒரே மாதிரி இருக்கும். அதனால இவன் செஞ்சது தப்பு, நான் நினைக்கிறதா ரைட்டு, இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது? அந்த ப்ரிஜுடிஸ்ங்கிறது வந்து அதுவும் ஒரு மனோவியாதியாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் தான் வியாதிகள். எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறது, ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தண்ணிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பயங்கரமா இப்ப ஒருத்தர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சும்மா இருந்தா கூட சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன் பண்றேன்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க, எந்திரிச்சு உட்காந்துட்டு தூக்கம் வரலன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனவியாதிக்கான அறிகுறிகள். அந்த இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்க, நான் இந்த மாதிரி 5 வகையா பிரிச்சிருக்கிறேன். நியூரோசிஸ் அப்படின்னா பயந்துக்காதீங்க, அது வந்து பதற்றம், மனசுல ஒரு பதற்றத்தை உண்டாக்குறது தான் நியூரோசிஸ். சைக்கோசிஸ்ங்கிறது தான் உண்மையான மனவியாதி. சைக்கோசோமேட்டிக்ங்கிறது மனதும் உடம்பும் இணைந்த மனவியாதி. இது மாதிரி வரும்போது என்ன ஆகுது? இந்த பர்சனாலிட்டி டிசார்டரே வந்துருது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. ஒண்ணு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பான், இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பான். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியுது? சொசைட்டில இணக்கமாக போக முடியறது இல்லை, மால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. அந்த இணக்கம் இல்லாம இருக்கும்போதுதான் இந்த ப்ராப்ளமே வருது. ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நியூரோசிஸ்ங்கிறது வந்து ஒரு பதற்றம். இந்த பதற்றத்துக்கு வந்து இது ரொம்ப மைல்டு டைப் மனவியாதி. இது இல்லாதவங்களே கிடையாது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. இந்த கிளாஸ் எடுக்கும் போதே நான் நல்லா எடுப்பனா எடுக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோட தான் நான் எடுக்கிறேன். ஸோ அந்த நியூரோசிஸ் இப்ப எனக்கு இருக்கு. ஆனா இதுல என்ன ஆகுதுனாக்க, இந்த பிஹேவியர் இஸ் அவுட் சைட் தி சொசைட்டிலி அக்செப்டபிள் நார்ம்ஸ். அதாவது இது வந்து சமுதாயத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டதா தான் இருக்கும். இந்த இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம், பர்சனாலிட்டி நியூரோசிஸ், இம்பர்சனாலிட்டி நியூரோசிஸ். அதனால சைக்கோசிஸ்ல வந்து அடுத்தது வந்து இத்தனை நேரம் வந்து நம்ம எதையை பார்த்துட்டு இருந்தோம்? பதற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம உண்மையான சைக்கலாஜிக்கல் வியாதிகள், மன வியாதிகள், மிகவும் சீரியஸான மனவியாதிகள், அது வந்து அது என்னன்னாக்க, அது உண்மையிலேயே இட்ஸ் அ டேமேஜிங் டிசார்டர். நிறைய இடத்துல அது சேதத்தை உருவாக்கும் ஒரு குணநலம். ஆனா இதை வந்து மைல்டு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மைல்டா இருக்கும் போது கொஞ்சம் ரியாக்ஷன் தான் இருக்கும். ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வரும்போது உடம்பெல்லாம் துடிக்கும், அடிக்க போவோம், எதை வேணாலும் எடுத்து அடிப்போம், அது வெளிப்படையா தெரியும். இன்னொன்னு என்னன்னாக்க, நம்ம வந்து இல்லாததை இருக்கிறதா நினைச்சுக்குவோம், அதை ஹெலூசினேஷன் சொல்லுவோம். அப்புறம் டெலூஷன். ஒரு சப்போஸ் இருட்டுல ஒரு கைத்தை பாக்குறோம்னு வைங்க, கைத்தை பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம்? அது பாம்புன்னு கத்துவோம், அது டெலூஷன். இந்த மாதிரியும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதனாலதான் சைக்காட்ரிக் வியாதி இருக்கிறவங்க, அங்க பாரு அவன் வர்றான், அங்க பாரு இவன் வர்றான், இவன் என்னை அடிக்க வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெலூஷன்ஸ். அதனால சொசைட்டில இவங்க இணைஞ்சு வாழ முடிவது இல்லை. அப்ப அடுத்தது வந்து சைக்கோ சொமேட்டிக் டிசார்டர். இது என்னன்னாக்க, மனம் உடம்பு, மனதுக்கு வியாதி வந்தா உடம்புக்கு வரும்,
உடம்புக்கு வியாதி வந்தா மனத்தை பாதிக்கும். நிறைய பேர்த்துக்கு மன வியாதியினால நெஞ்சு படபடன்னு அடிக்கும், கை கால்லாம் ஜில்லுன்னு ஆயிரும், டயர்ட் ஆயிடுவாங்க, எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வீட்டுல பார்த்தா எல்லாத்து மேலேயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, உனக்கு பிபி ஏறிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ற என்ன சொல்லுவாரு, ஒண்ணுமே இல்லம்மா, உனக்கு உடம்புல வியாதியே இல்லை, எல்லாமே உன்னுடைய மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். அப்போ என்ன அர்த்தம்? சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ல இப்போ உடம்புல ஒரு வியாதி இருக்கு, அதாவது தோல்ல ஒரு வியாதி இருக்கு, ஒரு வெள்ளை நோய் இருக்கு, இல்லைன்னா ஒரு அலர்ஜி இருக்கு. அப்ப அந்த உடம்புல அலர்ஜி வரும்போது என்ன ஆகும்? மனசு டிப்ரெஸ் ஆகும். டிப்ரெஸ் ஆகும்போது அது மனதை பாதிக்கும். அதே மாதிரி மனதுல ஒரு வியாதி இருந்ததுனாக்க அந்த மனவியாதியினுடைய டென்ஷன்னால நமக்கு பிபி ஜாஸ்தி ஆகும், சுகர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அதனால மனமும் உடம்பும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை, ஒன்றினால் இன்னொன்றிற்கு பாதிப்பை உண்டாக்க முடியும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த இணக்கத்தன்மை இல்லாத ஒரு கேரக்டர் அப்படிம்பாங்க. இது எல்லா மனவியாதியிலும் இருக்கும். மென்டல் இல்னஸா இருக்கட்டும், எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டியா இருக்கட்டும், மென்டல் டிசார்டர்ஸ், சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், எல்லாமே வாழ்க்கையில மற்றவர்களோடு இணைந்து போவதை தடுத்து விடுகிறது. அப்போ இந்த வியாதிகள்லாம் இருக்கும்போது நமக்கு உடம்புல எந்தெந்த மாதிரி எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நியூரோசிஸ் இருக்கு. நியூரோசிஸ் இருக்கும்போது நம்ம பதற்றத்தில் இருக்கும்போது மாமூலா நம்ம என்ன பண்ணுவோம், மைல்டா பதற்றம் இருக்கும்போது நகத்தை கடிச்சிட்டு இருக்கும், இல்லைன்னா உதடு காஞ்சிட்டு போயிட்டு இருக்கும், நாக்குல அது தடவிட்டே இருக்கும். அந்த பதற்றத்தில் இருக்கும்போது வார்த்தைகள் கூட வராது, திக்கும், முகம் அப்படியே செவக்கும், ஒரு சமயத்துல முகம் வெளுத்து போயிடும், நம்ம அமைதியாவே இருக்க மாட்டோம், ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்போம், கை விரல்கள் எல்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பதற்றத்துல இருக்கும்போது அடிக்கடி யூரின் கூட வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆனா இதெல்லாம் எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கிற ஒரு ரியாக்ஷன். இது நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் நமக்கு நடக்கும். ஏன்னா பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்தை நடத்துறோம்னா அது நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பதற்றம் வரும். அந்த பதற்றம் வரும்போது நமக்கு இது எல்லாமே இந்த உடம்புல இது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதே பதற்றம் அளவுக்கு அதிகமா ஜாஸ்தி இருந்ததுன்னா என்ன ஆகுது, தவறுகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம மிஸ்டேக் செய்ய என்ன ஆகுதுனாக்க, நம்ம எடுக்கிற ஒரு தொழிலுமே ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், எதுக்கு இது அப்படின்ட்டு நம்மளுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போறதுக்கு நம்ம பார்ப்போம். ரைட். அடுத்தது ஆன்டி சோசியல் பிஹேவியர். அதாவது ரொம்ப அந்த மனவியாதி முத்தி போயிடுச்சு அப்படின்னா அவங்க மற்றவங்களை துன்புறுத்துறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களை புல்லிஸ் அப்படின்னாக்க, நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிறன்னு அவனை குத்தி குத்தி காமிப்பாங்க. அப்புறம் மோசமான ஒரு வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு அதாவது சொசைட்டிக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு செக்ஷுவல் ரியாக்ஷன் வரும். அப்புறம் தப்பான கதைகளை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஸ்கூலை பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இதுல என்ன விஷயம்னாக்க, இது ஆன்டி சோசியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாட் பர்மனன்ட் ஹேண்டிகேப்ஸ், தே கேன் பி ட்ரீட்டட். ப்ராப்பரா பார்த்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த குறைகளை நம்மால் களைய முடியுங்கிறதா முக்கியம். ரைட். இதெல்லாம் ஏன் வருது? இப்போ இங்கதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எல்லாத்துக்குமே மனவியாதி இருக்கு, ரைட். ஆனா வெளியே தெரியறது இல்லை. ஆனா இது ஏன் வருது, இது ஏன் வருதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம இதைய அவாய்ட் பண்ண முடியும். அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம்.
இதுல வந்து ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படிம்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. கான்ஃபிளிக்ட்ங்கிறது வந்து மன போராட்டம், ஃப்ரஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்து விரக்தி. அதே மாதிரி இந்த இதுல இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் எதிர்வாதம் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்பவும் ஒரு கவலையோடையே இருப்பாங்க, எப்பவும் ஒரு பாதுகாப்பின்மையாவே இருப்பாங்க, ஒரு தைரியமாவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து நமக்கு வியாதியை உண்டாக்குகிறது. இப்போ கான்ஃபிளிக்ட் அதாவது மன போராட்டம். இந்த மன போராட்டம் இருக்கும்போது ஒண்ணு நம்ம மனதுக்குள்ள நடக்கிற போராட்டமா இருக்கலாம், இல்ல நமது சமுதாயத்துக்கும் நமக்கும் நடக்கும் ஒரு போராட்டமாகவும் இருக்கலாம். இது வரும்போது என்ன வருது, நமக்கு கோபம் வருது, நம்மளையே அது அழிச்சிருது. அப்ப என்ன ஆகுது, சமுதாயத்தோட இணைந்து வாழ முடியாத நிலைமை வருகிறது. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபிகல்டிஸ் வித் தி சொசைட்டி. அப்போ இந்த மனப்போராட்டங்கள் இவை ஏன் நமக்கு வருது அப்படின்னாக்க, நமக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கு. அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் வருது. அதே சமயத்துல நமக்கு சில குறைகள் இருக்கு. நம்ம தேவைகளை அடைய முடியலனாலும் போராட்டம் வருது. நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டியது இருக்கு. நமக்கு சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தாண்டி போக முடியுங்களேங்கிறப்ப அங்கேயும் நம்ம ஒரு போராட்டத்துல இறங்கிடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து தேவைகள் என்னன்னு பார்க்கலாம். தேவைகள் வந்து நமக்கு தெரியும். முதல்ல பேசிக்கா என்ன வேணும், சாப்பாடு வேணும், வீடு வேணும், இருக்க இடம் வேணும், நல்லா தூக்கம் இருக்கணும். இப்ப இந்த கொரோனா காலத்துல நல்ல ஆக்சிஜன் வேணும், நல்ல தண்ணி வேணும், நல்ல உணவு வேணும். இதெல்லாம் கிடைக்கலன்னா என்ன ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன், போராட்டம். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் நீட், நம்ம குடும்பத்துல நம்மளை சப்போர்ட் பண்ணல, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, நமக்கு அன்பை காமிக்கிறது இல்ல, அரவணைப்பை கொடுக்கறது இல்ல, நமக்கு குடும்பத்துல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறது இல்ல அப்படின்னு என்ன ஆகும், அங்கேயும் நம்ம மனசு உடைஞ்சு விரக்தியில போயிடும். அப்புறம் நீட்ஸ் ஃப்ரம் சொசைட்டி, அதாவது நம்ம சமுதாயம் வந்து ஒரு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதை ஒவ்வொரு மனிதரிடமும் சமுதாயம் எதிர்பார்க்கிறது. அந்த சட்டத்திட்டத்திற்கு நாம் ஒத்து போக முடியவில்லை என்றால், ஒத்து போகணும்னு நினைப்போம், ஆனா போக முடியலன்னா என்ன ஆகும், மனப்போராட்டம் வந்துடும், விரக்தி வந்துடும். இது வரைக்கும் நம்ம தேவைகளை பார்க்கலாம். இனி நம்ம தடைகளை பார்க்கலாம். எந்தெந்த தடைகள் எல்லாம் மனப்போராட்டத்தை உருவாக்கலாம். உதாரணமா பூகம்பம் வந்தது, இப்போ கொரோனா வந்தது, இல்லைன்னாக்க ரொம்ப மோசமான ஒரு புயல் வருது. அப்ப என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையே தடைபடுது. அப்போ நமது சமுதாய சூழ்நிலை நம்மளுடைய ரெகுலர் லைஃபுக்கு ஒரு தடையாக இருந்து முன்னேற முடியவில்லை. அதனாலதான் கொரோனா வந்ததுனால நிறைய பேருக்கு என்ன ஆச்சு, நிறைய லாஸ். அந்த நிறைய லாஸ் ஆனதுனாலயே நிறைய பேருக்கு வந்து மனவியாதியா மாறிட்டாங்க. அதே மாதிரி சீரியஸ் மைண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம உடம்பு நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுது. அது ஆசைகள் நமக்கு கிடைக்கலன்னா அந்த ஆசைகள் கிடைக்காதது ஒரு தடையாக இருக்கிறது. அந்த தடை நமக்கு ஒரு மனவியாதியை உண்டாக்குகிறது. அதே மாதிரி சமுதாயத்துல என்னென்ன தடைகள் இருக்கு, சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா இருக்கணும், ரோட்ல போகும்போது லெப்ட்ல தான் போகணும், ரெட் லைட் எரிஞ்சதுனாக்க நீ நின்று போகணும், கிரீன் லைட் எரிஞ்சதுனாக்க தான் நீ போகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும். அதே சமயத்துல ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்கும், இல்லைன்னா மூட நம்பிக்கைன்னு இல்லை, அந்தந்த சமுதாயத்திற்கு என்று ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தடுக்கும். அதே சமயத்துல மது, அது சட்ட திட்டங்கள், இவை எல்லாமே உள்ள வரும்போது அது தடையாக இருந்து மனவியாதியாக மாறுகிறது. அதே மாதிரிதான் பர்சனலா நமக்கு ஒரு சில குறைகள் இருக்கலாம். அதாவது அறிவுபூர்வமா நம்மளுடைய அறிவு ஒரு அளவுக்கு தான் இருக்கும், மற்றவங்களோட தாண்டி போக முடியாத ஒரு நிலை இருக்கலாம். இல்ல உடல்ல ஒரு ஊனம் இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து எக்கனாமிக்கலா சப்போர்ட் இல்லை, பணம் இல்லை,
அந்த மாதிரி இருக்கும் போதும் நமக்கு அது மனப்போராட்டமா வெடிச்சிடும். ஆனா இதெல்லாம் ஒரு மோசமான இதா பார்த்துட்டு வந்தோம். அந்த மனப்போராட்டத்துல ஒரு சில நன்மைகளும் இருக்கு. அந்த நன்மைகள் என்ன அப்படின்னாக்க, இப்ப நம்ம ஒரு வேலை செய்யும் போது செய்ய முடியலன்னு விரக்தி அடையும் போது நம்மளால அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு அதைய அக்செப்ட் பண்ணி ஒத்து போயிட்டோம்னாக்க அந்த மனப்போராட்டம் மறைந்து விடும். அதோட எதிர்த்து போராடினால்தான் மனப்போராட்டம் ஜாஸ்தி ஆகும். ஆனா ஆமா இது இவ்வளவுதான், இது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான், இது என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னவோ பண்ணு கெட்டு தொலைன்னு விட்டு தொலைஞ்சோம்னா நமக்கு அந்த மனப்போராட்டம் இல்லாம இருக்கும். அதே சமயத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம பாஸ் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாரு, கொடுக்கும்போது அது செய்ய முடியலன்னாக்க ஒரு மனப்போராட்டம். அப்போ நம்ம யோசிப்போம், ஏன் என்னால முடியல? அவர் சொல்றாரு மத்தவங்க எல்லாம் செய்யறாங்க, மத்தவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, மத்தவங்க எல்லாம் பாஸ் பண்றாங்க, நான் ஏன் எழுதக்கூடாது? இதுதான் இந்த நீட்ல எல்லாம் நடக்குது. அவங்கனால எழுத முடியாது, என்னால இதுக்கு மேல முயற்சி செய்ய முடியலன்னு நினைக்கும் போதும் அந்த போராட்டம் வருது. ஆனா இன்னும் முயற்சி செய்தால் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு தூண்டுவதற்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணுது. அது தூண்டி விடும்போது நாம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வைங்க, அந்த ப்ராப்ளம் வரும்போது அது ஒரு தடையா இருக்கும். அந்த தடையா இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த தடை வந்தது, இது என்னால வந்த தவறா, மற்றவங்கனால வந்த தவறா, இல்ல இதை நாம் எப்படி மாற்றி அமைத்தால் இதை தாண்டி இந்த தடையை தாண்டி நாம் மேலே போக முடியும், அதைதான் மாற்றி யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். அதனால இந்த மனப்போராட்டங்கள் ஒரு விதத்தில் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் உதவுகிறது. அதே சமயத்துல பெனிஃபிட்ஸை தான் பார்த்தோம். மனப்போராட்டத்தினால வர்ற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் சைடு என்னன்னாக்க, ரொம்ப போராட்டம் ஜாஸ்தி இருக்கும்போது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு விடுவோம், அறிவை இழந்து விடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிடும். சோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகும்போது we may go for aggression. மற்றவங்க கூட சண்டை போடுற மாதிரியே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுனாக்க, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம எதையுமே செய்ய முடியாமல் உருக்குலைஞ்சு உடைந்து போய் விடுவோம். இதுதான் ஒரு நெகட்டிவ் சைடு ஆஃப் தி ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த பொண்ணு பாருங்க, பக்கத்துல தாங்க முடியல, தலையை போய் கண்ணாடியில இடிச்சுக்கிறான். அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவளுடைய தன்னுடைய சுய நினைவையே இழந்து விடுகிறான். இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். நம்ம வாழ்க்கையில நிறைய வார்த்தைகளை பார்த்து கொண்டே இருக்கோம். அதுல ஒரே ஆங்ஸைட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்டைலா சொல்லுவாங்க, இல்ல கவலையா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா இந்த கவலைங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்தா நமக்கு ஒரு பாதுகாப்பின்மையா இருக்கும், ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், ஒரு மனசுல ஒரு வருத்தம் இருக்கும். இது இத்தனையும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கவலை. ஆனா இந்த கவலையினால என்ன ஆகுது, நமக்கு உடம்பை பாதிக்குது, நம்மளுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறது, நமக்கு வாழ்க்கையில வேலை செய்யற நம்ம கெப்பாசிட்டியை குறைக்குது, நமக்கு நம்மளுடைய எதுவுமே செய்ய முடியாமல் தடுத்து விடுகிறது இந்த கவலை. ரைட். இந்த இடத்த எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சில டைம்ல நமக்கு கவலை இருக்கும், ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த கவலை எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. ஆனா கேட்டா கவலையா இருக்குது, ஏன்டா கவலையோட இருக்கிற, தெரியல, ஏண்டா நீ முட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த கவலை பட்டு அது ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுடைய அறிவை தாண்டி அடிமனத்துக்கு போயிருது, சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிருது.
சப்கான்சியஸ் மைண்ட் போனதுக்கு அப்புறம் அந்த கவலையவே மறந்துடுவோம். ஆனாலும் அது கவலையாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது? The person is not aware of the reason for his anxiety. So still which causes a variety of behavioral abnormalities. அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற நமக்கு தெரியாத அந்த கவலையே நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடும். அதே மாதிரி பாதுகாப்பின்மை. இப்ப இந்த பாதுகாப்பின்மைங்கிறது பொதுவா பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு தைரியமா முன்னெடுத்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. கேட்டா எனக்கு வேண்டாங்க, வேண்டாம், என்னால முடியாது, இதெல்லாம் நம்மளால ஆகாத விஷயம், இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் எங்க வீட்டுல அவரு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு? என்ன காரணம்? லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இல்லை. ஏதாவது நமக்கு துன்பம் வந்துடுமோன்னு ஒரு பயம். அப்புறம் இதுக்கு போனாக்க ரொம்ப செலவாகும், அந்த செலவுக்கெல்லாம் என் கையில காசு இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு பாதுகாப்பின்மை. ஆனா இது நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஆனா இதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். பொறுமையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பொறுமையா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை மெதுவாக உணரச் செய்தால் அவங்களுடைய அந்த பர்சனல் தன்னுடைய மனப்பான்மையை மாற்றி நெகட்டிவ் மனப்பான்மையிலிருந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு என்னால் எதையும் செய்ய முடியும்னு சாதிக்கிறதுக்கு வெளியே வந்து விடுவார்கள். இன்னொன்னு தனிமை, இதான் லோன்லினஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த தனிமைங்கிறது பெண்களுக்குரிய இன்னொரு பெரிய வியாதி. இதுல என்னன்னாக்க இவங்க மத்தவங்க கூட பழகவே மாட்டாங்க. எத்தனை பேர் என்ன பேசினாலும் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால மத்தவங்க கூட கலந்து பேச முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்க, குழந்தையிலேயே நம்ம பெற்றோர்களை பிரிந்து வந்தா அந்த ஏக்கமே ஒரு தனிமையை உருவாக்கிவிடும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆன உடனே என்ன ஆகுது? அங்கேயும் பெற்றோர்களை விட்டுதான் வெளியே வந்துடுறாரு. பிறந்த வீட்டை விட்டு பூந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கு, ஒண்ணுமே புரியறது இல்லை. அப்ப என்ன ஆகுது? மனசு இன்ட்ரோவர்ட் ஆகி தனிமைப்படுத்திட்டு யாரு கூடயும் கலகலன்னு பேசவே மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுனாக்க நம்ம சமுதாயத்துல எதையுமே செய்ய முடியாம போயிடும். சோ இந்த லோன்லினஸ் வரும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்கும்? ஒரே டென்ஷனா இருக்கும், எரிச்சலா இருக்கும், விரக்தியா இருக்கும், செத்து போயிடலான்னு கூட வரும். இல்லைன்னா ஏதாவது ட்ரக்ஸ், சிகரெட் குடிக்கலாமா, மது அருந்தலாமா அப்படின்னு போவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது என்ன ஆகும்? ஹார்ட்டை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், கேன்சரை கூட உருவாக்கும். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டோம், இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சைக்கோ தெரப்பி, அதாவது மனோவைத்தியம். இந்த மனோவைத்தியத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க மருந்து கொடுப்பாங்க, அதே சமயத்துல கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய நெகட்டிவ் மைண்ட பாசிட்டிவ் மைண்டா கொண்டு அவங்களுக்குள்ள திறமைகளை வெளிக்கொண்டு அதுல ஒரு உயர்ந்தவர்களா கொண்டு விடுவார்கள். அதான் சைக்கோ தெரப்பி. இன்னொன்னு மெடிசன். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? இதெல்லாம் உட்கார்ந்துட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. இந்த வியாதியோட வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு உடம்புல வியாதி இருக்கா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். மனசுல ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு மருந்து கொடுத்து மனசை அமைதிப்படுத்திடுவோம். இப்ப இந்த 2 ட்ரீட்மெண்ட்னாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு வியாதி நல்லா இருக்கும். அதே சமயத்துல உடம்புல ஏதாவது வலி இருந்தா வலி நிவாரணி கொடுப்போம். அப்புறம் வேக்சினேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வியாதியை வராமையும் தடுப்போம். இதுதான் மருந்துகளின் மூலம் நாம் கொடுக்கும் வைத்தியம். ஒரு நிமிஷம், எனக்கு இருமல் வருது, சாரி. அடுத்தது தவம், மெடிடேஷன். மெடிடேஷன் என்ன ஆகுது? நம்மளுடைய மனதை
ஒருமுகப்படுத்துகிறது, மனதை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிறது. அப்ப மனம் கண்ட்ரோலுக்கு வந்து மனம் அமைதி ஆனால் இட் கிளியர்ஸ் த மைண்ட் ஈஸ் மெனி ஹெல்தி ப்ராப்ளம். மனதை சுத்தப்படுத்துகிறது, உடம்பில் உள்ள நிறைய வியாதிகளை தீர்த்து வைக்கிறது. சோ இந்த தவம் என்ன செய்கிறது நமக்கு? இட் கிரியேட்ஸ் a mental state of compassion. அன்பும் கருணையும் உடைய ஒரு மனிதனாக மாற்றுகிறது இந்த தவம். நம்ம வேதாத்திரி மகரிஷி அது இதுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தவத்தை கொடுத்து நம்மை மனமும் உடலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றி தெய்வீக மனிதனாக மாற்றும் ஒரு மனோ தத்துவ நிபுணர் அவர். அதுல நம்ம என்ன பண்றோம்? மனசை ஸ்ட்ராங் பண்றோம், எண்ணம் சொல் செயல் எல்லாமே நல்லவைகளாக கொண்டு வருகின்றோம். ஒரு மனதுல திருப்தியையும் சந்தோஷத்தையும் அடையிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மகரிஷி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸசைஸே ஒரு ட்ரீட்மெண்ட். அது கொடுக்கும்போது என்ன? அது எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி உருவாகிறது, உடல் இருக்கிற வியாதியை தீர்த்து வைக்கிறது. அப்புறம் இட்ஸ் அ மிராக்கிள், இட் இஸ் அ வண்டர் ட்ரக் ப்ரொவைடிங் வெரைட்டி ஆஃப் ப்ரூவன் பெனிஃபிட்ஸ். என்னென்னலாம் என்ன? இட் promotes our growth of our brain, promotes the immunity. நம்ம ஹார்ட்டை பாதுகாக்குகிறது, எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது, நம்மை பாதுகாக்கிறது. இதுதான் நம்ம உடற்பயிற்சியினுடைய பெனிஃபிட். அதே சமயத்துல மூளை வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் இந்த உடற்பயிற்சிகள் மிகவும் உதவியாக இருக்கிறது. அப்போ முடிவு என்ன? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இந்த எப்படி முடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, நம்ம மனநல ரீதியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட மாத்தி மனதையும் உடலையும் மாற்றி வைக்கக்கூடியது. அந்த சங்கல்பம் என்ன அப்படின்னாக்க பாருங்க, 1 2 3 இருக்கும். நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு மனசுல சொல்லிட்டே இருக்கணும். நான் எனது வாழ்வில் கவலையை அகற்ற விரும்புகிறேன். அந்த கவலையை அகற்றுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்து என்னுடைய கவலைகளை அகற்றுவேன். எனது ஒவ்வொரு நாளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியாக போக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அமைதியான வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்பட வேண்டும். இதுதான் நம்ம எடுக்கிற ஒரு சங்கல்பம். இதுதான் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் ஒரு வைத்தியம். Be blessed by the divine. வாழ்க வளமுடன். நன்றி.